Hello friends, welcome to Madras Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகனட் புட்டிங், கோகனட் ஜெல்லி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் கோகனட் வாட்டர் எடுத்துக்கோங்க, அண்ட் தென் கோகனட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கோகனட்டை நம்ம நல்லா அரைச்சி தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இது வந்து அகர் அகர் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது பவுடராகவும் கிடைக்கும், இப்படியும் கிடைக்கும். இதையும் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் தேவையான அளவு சுகர், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் சுகர் இருந்தால் போதும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதோட 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அகர் அகர் சும்மா ஒரு கையளவு எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த அகர் அகர் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும். இது நல்லா கரைஞ்சி தேங்காய் தண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. சும்மா ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு ட்ராப் மேங்கோ எசன்ஸ் சேர்க்குறேன், ஃப்ளேவர் அண்ட் கலருக்காக. கோகனட் வாட்டர் யூஸ் பண்ண புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு, அதோட லிக்விட். இப்போ இதில் நம்ம சும்மா கார்னிஷ்காக ஒரு கப் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணலாம். இந்த டியூட்டி ஃப்ரூட்டி நான் வீட்டில் தான் பண்ணேன். டியூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டியூட்டி ஃப்ரூட்டியை ஒரு கப் சின்ன கப் அளவில் இந்த மிக்சரோடய ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சரை இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பில் வந்து நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக இந்த கப்பில் போடுறேன். நீங்கள் வந்து டம்ளர் இல்லாட்டி வீட்டில் இருக்க கிண்ணம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போது எல்லா கப்லேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால், சுகர் ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கிற அகர் அகர் போட்டு நம்ம தேங்காய் தண்ணியில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தேங்காய் பால்லையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம 2ஆக பிரித்து இதுக்கு சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 2 கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணல, பிஸ்தா, மேங்கோ அண்ட் ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுவுமே சேர்க்காமலும் பண்ணலாம், இல்லை வெறும் வெனிலா எசன்ஸ் மட்டும் கூட சேர்த்து பண்ணலாம். நம்மளோட விருப்பம்தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால நான் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வச்ச எல்லோ கலர்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக கையில் ஒட்டாமல் இருக்குது. இப்போ வந்து நம்ம பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஒரு கலர் செட் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வைக்கணும். இப்படி நீங்கள் ஒயிட்டாகவே பண்ணுறீங்கன்னா ஒரே டைமில் எல்லாத்தையும் ஒரே டைமில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஈஸியாக நம்மளுக்கு கோகனட் புட்டிங் ரெடி ஆயிரும். ஃபைனலாக நம்ம வச்சுருந்த பிஸ்தா ஃப்ளேவரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் எல்லாம் வந்து நான் ஆப்ஷனல் தான், நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒயிட்டில் கூட பண்ணலாம். இது செட் ஆகட்டும், நான் ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம புட்டிங்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக இப்படி தள்ளிங்கன்னா வந்துடும். இது தூக்கி அப்படியே இது ஒரு தட்டில் வச்சு ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். பாருங்க, நம்ம கலர்ஃபுல்லான இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கிட்ஸ் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். பாருங்க, இவ்வளோ சூப்பராக கடையில் வாங்குகிற ஜெல்லி மாதிரியே இருக்குது. இது கிட்ஸ்லாம் கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.